Hello friends, welcome to Abijith Cuisine YouTube channel. என் பேர் Abijith. இன்னைக்கு நம்ம வெஜ் பிரிஞ்சி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இத நம்ம வெங்காய ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்க முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்டார் அனைஸ், 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 க்ளவ்ஸ், அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் கண்ணாடி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நமக்கு கண்ணாடி கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா, 2 கேரட், அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அப்புறம் 10 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வதக்க போகிறோம். காய் நல்லா குக் ஆகணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறியோட சத்தெல்லாம் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இது நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 கப் பாஸ்மதி அரிசியை சோக் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கும். சில டைம் 2.5 கப் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கும். முதல்ல தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு நம்ம சேர்த்த மசாலாலாம் ரைஸோடு சேர்ந்து வேகும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல வாசனையாக இருக்குது. இது இப்போது 80% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ண விடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம வெங்காய ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். வெங்காய ரைத்தா எப்படி செய்கிறதுன்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறமா உங்களுக்கு எதாவது ரெசிபியில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே சோஷியல் மீடியா லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜ் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறமா இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால், டவுட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.